ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய லான்ச் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து லான்ச் பண்ண போகிற டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மார்ச் மாதம் அடுத்து லான்ச் ஆக போகிற அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ கரண்ட்டாக IQ Z7s பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸிங்காக 14,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அதனால் யாராவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனல்லையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் ட்ராப் ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் வரப்போகிற அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதம் எண்ட்லேயே இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஓப்போ கிட்ட இருந்து ஓப்போ F25 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வர பிப்ரவரி 29 லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050க்கான ப்ராசர், 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி, Android 14க்கான OSோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் 30,000 35,000 மாதிரியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஓப்போ கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்து மார்ச் மாதம்குள்ளே போனோம்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வீக்லேயே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லான்ச் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோட கேலக்ஸி F15 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. மார்ச் 4 கொண்டு வராங்க. அஃபிஷியலாக லான்ச் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. 6000 mAh பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான சார்ஜர், டைமென்சிட்டியுடைய 6100+ அப்படின்ற 5G ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி, Android 14ஓட 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் அப்படின்ற மாதிரி 15,000 செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் யாருமே கொடுத்ததில்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்டேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 கம்மியான செக்மெண்ட்டில் வரப்போகுது. ஸோ சாம்சங் கிட்ட இருந்து 15,000 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க அண்ட் இது வரைக்கும் யாருமே கொடுக்காத அளவுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த நாளே மார்ச் 5 பார்த்தீங்கன்னா நத்திங் கிட்ட இருந்து நத்திங் ஃபோன் 2A அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி லான்ச் டேட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆல்ரெடி நிறையவே ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் லுக்கே பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 அண்ட் ஃபோன் 2லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. கொஞ்சம் புது விதமான ரெஃப்ரெஷிங்கான ஒரு லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் இருக்க போகுது. இது போக ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. இது போக மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7200 Pro அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் இல்லை 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நத்திங் ஃபோன் 2A வர மார்ச் 5 லான்ச் ஆக போகுது. ஸோ நத்திங் மாதிரியான ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 25,000 அந்த செக்மெண்ட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 25,000 செக்மெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அடுத்து இதுக்கு அடுத்தபடியாக ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 12+ 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் 6 லான்ச் பண்ணுறாங்க. இதையுமே லான்ச் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050க்கான ப்ராசர் அண்ட் 50 மெகா பிக்சல் LYT 600 அப்படின்ற ஒரு புது சோனி சென்சரோட OESக்கான சப்போர்ட்டோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரியல்மி கிட்ட இருந்து 20,000 ஒரு பெஸ்ட்டான 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கேமராவுமே ஒரு புது சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் ரியல்மி 12+ 5G. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். மார்ச் 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அடுத்து மார்ச் 7 பார்த்தீங்கன்னா ஷவுமியுடைய ஷவுமி 14 சீரிஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி ஷவுமி 14 சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து சைனாவில் இந்த பிப்ரவரி மாதமே லான்ச் ஆக போகுது. ஷவுமி 14 அல்ட்ரா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே சைனாவில் வருது. பட் இந்தியாவில் இப்போதைக்கு ஷவுமி 14 மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 14 அல்ட்ரா வருமா வராதா அதை பற்றின எந்த அப்டேட்டும் இல்லை. பட் ஷவுமி 14 கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 6.36 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்க போகுது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு 6.7 6.8 அப்படின்ற மாதிரி பெரிய டிஸ்பிளேவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்னதாக காம்பாக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரலாம். 6.3 இன்ச்சஸ்க்கான சைஸில் வரப்போகுது. இது போக 4610 mAhக்கான பேட்டரி, 90 வாட்ஸ்க்கான சார்ஜர், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவாக ஷவுமி கிட்ட இருந்து ஷவுமி 14 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. மார்ச் 7 வருது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அடுத்து மார்ச் மாதம் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகி வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆகாமல் அடுத்து வர காத்துட்டு இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இப்போ சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி நாசோ 70 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக மார்ச் மாதம் கொண்டு வராங்க. ஆல்ரெடி மார்ச்சில் வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் என்ன டேட் அப்படின்றத தான் கன்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட்லி மார்ச் 15 தேதிக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 5000 mAhக்கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் Snapdragon 7S Gen 2 இல்லைனா மீடியாடெக்கோட Dimensity 920 அப்படின்ற மாதிரியான ப்ராசர் இருக்க போகுது. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 50 மெகா பிக்சல் சோனி IMX 890 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்து 3 கேமரா பின் பக்கம் அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரினா இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி 25,000 ரூபாய்க்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 25,000 ரூபாய்க்குள்ளே IMX 890 மாதிரினா இந்த சென்சரோட OIS கேமரா யாராவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்ச் மாதம் வருது. பட் டேட் மட்டும் தான் தெரியல. மோஸ்ட்லி மார்ச் மிடில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்துடும். அதே மாதிரி விவோ கிட்ட வந்து விவோ V30 சீரிஸ். ஸோ இதுவுமே இந்த மார்ச் மாதம் வரப்போகுது. ஆல்ரெடி கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க. இன்னும் லான்ச் டேட் தான் கன்ஃபார்ம் பண்ணல. பட் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், விவோ V30 அண்ட் விவோ V30 ப்ரோ. இதில் விவோ V30 பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 7 Gen 3 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசரோட 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி நமக்கு இருக்கும். அண்ட் 30,000 35,000 மாதிரியான ப்ரைஸிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் பண்ணுவாங்க. அண்ட் விவோ V30 ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி விவோ 30 இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸ் தான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இன்னும் அப்கிரேட் பண்ணி Dimensity 9200 அப்படின்ற இந்த ப்ராசரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசரை மட்டும் ஆடடாக இன்க்ளூட் பண்ணி 40,000 மாதிரியான செக்மெண்ட்டில் விவோ V30 ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ விவோடைய V சீரிஸ்க்கு கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அடுத்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்ச் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஐக்யூ கிட்ட இருந்து IQ Z9 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மார்ச் மாதம் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி லான்ச்சிங் சூன் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளே இந்த IQ Z9 5Gயும் வரதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, 5000 mAhக்கான பேட்டரி, 44 வாட்ஸ்க்கான சார்ஜர். அது மெயினாக பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி MediaTek Dimensity 7200 அப்படின்ற பவர்ஃபுல்லான ப்ராசரோட ஒரு 20,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் கேமராவுமே 50 மெகா பிக்சல் IMX 882 சென்சரோட இங்கே 2 கேமரா இருக்கும், முன்பக்கம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரினே இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐக்யூ கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டடாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், மெயினாக பர்ஃபார்மன்ஸை ஹைலி ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்ச் எண்டுக்குள்ளே இந்த IQ Z9 5G வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி A55 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மார்ச் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் Exynos 1480 அப்படின்ற இந்த ஒரு புது ப்ராசரை இன்க்ளூட் பண்ணி 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 35,000 மாதிரியான செக்மெண்ட்டில் ஃப்ளாக்ஷிப் கேமரா ஃபீச்சர்ஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் சாம்சங் கிட்டேருந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் கேமரா பர்ஃபார்மன்ஸோட 35,000 மாதிரியான செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த மார்ச் மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து போக்கோ கிட்ட இருந்து போக்கோ X6 Neo அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்ச் எண்டுக்குள்ளே மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், மீடியாடெக்கோட Dimensity 6080 அப்படின்ற இந்த 5G ப்ராசர், 50 மெகா பிக்சல் 108 மெகா பிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி நமக்கு ஒரு 15,000 ரூபா செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக போக்கோ X6 Neo வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போக்கோ கிட்ட இருந்து இந்த 15,000 மாதிரியான இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும். இல்லைனா கண்டிப்பாக ஏப்ரல் மாதமாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி OnePlus கிட்ட இருந்தும் OnePlus Nord CE5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த மார்ச் மாதம் வரலாம் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ மேபி இதுவும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 7 Gen 3க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, Android 14ஓட அலர்ட் ஸ்லைடெல்லாம் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 25,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus Nord CE5 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் எண்ட் இல்லைனா ஏப்ரல் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி இந்த OnePlus Nord CE5யும் இந்த மார்ச் மாதத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். வரத்துக்கான சில பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு இருக்குது.
மற்றபடி இப்போதைக்கு இந்த மார்ச் மாதம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மார்ச் மாதம் வரதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது போக வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது, அடுத்து அப்டேட்லாம் வருது அப்படின்னா அது டெடிகேட்டடான வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களில் அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன்.